பேர் சொல்லி அழைத்தீர் பரமபிதாவே, பார்த்தனது என்னை தெரிந்தெடுத்தீர். நீதெந்தன் சொந்தம் நானும் அதடிமை, நீதெந்தன் சொந்தம் நானும் அதடிமை. பேர் சொல்லி அழைத்தீர். சொல்லி அழைத்தீர். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே இந்த முதலாவது நாளிலே, விசேஷமாக மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே பேச இருக்கிற சகோதரன் வேதத்தில் பெயர் பதிக்கப்படாத ஊழியர்களை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறபடினாலே, இந்த நாளிலே 28 வருடம் வியாதிப்பட்டிருந்த அந்த சகோதரனை குறித்து அவர்களையும் நான் வரவேற்கிறேன். இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாகவும், மேலும் இந்த ஜெப நாள் நமக்கு கர்த்தர் வந்து அவருடைய பிரசன்னத்தை தந்து ஆசீர்வதிக்கபடியாகவும் அவரையும் நாம் வரவேற்கத்தக்கதாக முதலாவது ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தேவாதி தேவனே, இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. மாதத்தின் முதல் நாட்டிலே உண்மை நினைக்கும்படியாக இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவரே இந்த கூடுகையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் வந்து காத்து நிற்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே, இந்த ஜெப நாளின் ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரை பேச இருக்கிற தாசனை நீர் முழுவதுமாக மறைத்து ஆண்டவரே உம்முடைய குரலை நாங்கள் கேட்கும்படியாக நீர் கிருபை செய்யணும். ஆண்டவரே இன்னும் தடைப்பட்ட பிள்ளைகளையும் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்குகிற நீர் முன்னாக கடந்து வந்து ஆண்டவரே அவர்கள் யாவரையும் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த முடிவு வரை எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைக்கத்தக்கதாக நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தருகிறோம். இந்த ரத்தத்தை அதன் மீது தெளிக்கும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே குறைவுள்ளவர்கள் எங்கள் நீங்கும்படியாக ஒரு விஷயம் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த வேளையில இந்த நாளில் ஆசீர்வாதத்துக்கு எங்களுடைய குறைகள் எதுவும் தடையா இராதபடிக்கு எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளையும் கூட்டி சேர்த்து ஆண்டவரே நாங்கள் யாரும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்கும் பொழுதும் ஆண்டவரே இதை தியானிக்கும் பொழுதும் ஆண்டவரே இன்னும் எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும்ப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஜெப வார்த்தை நீ தந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய சன்னிதானத்துல வந்து எட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே சீக்கிரத்திலே எல்லாரும் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி உங்களுடைய வேத வசனம் சொல்கிறபடினாலே நாங்கள் விசுவாசத்தோடு கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, செய்தி வேலை ஆடல் வேலையை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, வேத பாட வேலையை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க வந்து ஆண்டவரே வருகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை வரவேற்று எங்க மத்தியிலே நாங்கள் அமர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் யாவற்றையும் நீர் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே அந்த ஜெப பாரத்தினால் அதை நிறைத்து ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தினால் வசனத்தை உணரும்படியாக நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று
பிதாவே. ஆமென் ஆமென். சோத்திரிக்கிறேன் ராஜா. சோத்திரம் தகப்பனே. அப்பா உண்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவரே இந்த கூடுகையை இணைத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கொடுக்கப்பட்டிருக்க வேத படத்தை வாசிக்க முடியும், அந்த வாசித்து அதன்படி நடக்க எங்களை பலப்படுத்த உங்களுடைய ஆவியானவர் தாமே எங்களை கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கொடுக்கப்பட்டுள்ள வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 5 வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். இப்பொழுது சிறப்பு பாடலை சகோதரி மேரி சாம்சன் நமக்காக பாடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் இழுவதும், நான் அமர்வதும் நான் இழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமென். அழகாக பாடிய சகோதரியை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்கு. இப்பொழுதும் சகோதரன் நமக்கு 38 வருடங்களாக வியாதிப்பட்ட அந்த சகோதரனை, பெயர் கொடுக்கப்படாத அந்த சகோதரனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளை கூட நம்ம தொடர்ந்து இந்த மாதத்தில் கூட வேதத்தில் பெயர் பதிக்கப்படாத ஊழியர்கள், பெயர் பதித்த சில ஊழியர்கள் கூட நம்ம சேர்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த மாதத்தில் ஒருவேளை நம்ம பெயர் பதித்த ஊழியர்களை குறித்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே நம்ம கூடிய மட்டும் பெயர் பதிக்கப்படாத ஊழியர்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த தியானத்திலே முதலாவது 38 வருடங்களாக வியாதிப்பட்ட ஒருவனை பெஸ்தா குளத்தினடையே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவரை கண்டான்னு பார்க்குறோம். அந்த காரியத்தை நம்ம யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதில் நாம் முதல் வசனம் பார்த்தோம்னு சொன்னாக்கா, இவ்வளவு பின்பு தேவனுடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இயேசு கிறிஸ்து, இதில் நம்ம கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் இயேசு கிறிஸ்து யூதருடைய பண்டிகை ஒரு பண்டிகையும் விடவில்லை. எல்லாவற்றுக்கும் கட்டாயமாக அவர் ஆசிரியக்கும்படியாக தேவாலயம் சென்றார் பார்க்குறோம். 3 பண்டிகைகள் கட்டாயமாக உண்டு. அதில் எல்லா புருஷரும் கட்டாயமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 பண்டிகைகள் என்னென்னா, பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, அடுத்தபடியாக கூடார பண்டிகை. 3 பண்டிகைகளும் கூட இயேசு கிறிஸ்து அங்கு கட்டாயமாக அந்த எடுத்து சென்றதாக பார்க்குறோம். இந்த காரியங்களை பல வேளைகளை நம்ம கைவிட்டுறோம். என்னென்னா, ஆலயத்துக்கு செல்வது, முக்கியமாக பண்டிகை ஆராதனைக்கு செல்வதில் பல பேர் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறோம். அது கர்த்தர் இயேசு கிறிஸ்து உதாரணமாக காண்பித்தார். நியாயப்பிரமாணத்தின்படியாக, சபை பிரமாணத்தின்படியாக என்ன திட்டங்கள் வகுக்கப்பட்டதோ அது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். ஐயால் இந்த காரியத்தை அவர் முதலாவது கடைபிடித்து காண்பித்து அதை நாம் பின்பற்றும்படியாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 10:20 பார்த்திருக்கோம். சபை கூடுதலில் சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒரு புத்தி சொல்ல கடவோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் கட்டாயமாக இயேசு கிறிஸ்து சொன்ன புத்தியின்படியாகவே சபை கூடுதல் விட்டு விடாமல் ஆலயம் செல்ல வேண்டிய நாட்களிலே செல்லதான் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமித்திருக்கிறார். இப்போது அடுத்த வசனத்தை பார்த்தோம்னாக்கா, இதில் இந்த அதிகாரத்தை முக்கியமாக பார்த்தோம்னாக்கா மொத்தம் 47 வசனம் இருக்குது. இதுவரையும் நம்ம அநேக இடங்களில் பார்த்துருக்கோம். அதில் இயேசு கிறிஸ்து இடைப்பட்ட வசனங்கள் குறைவாக இருக்கலாம். இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு பேசிய வார்த்தைகள் சொன்னீங்கன்னாக்கா 32 வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். 32 வசனங்களிலே 47 வசனங்களில் 32 வசனங்கள் இயேசு பேசிய வசனங்கள். அந்த வார்த்தைகள் இல்லை, முக்கியமாக அவர் வெளிப்படுத்த ஒரு முக்கியமான காரியம் சொன்னாக்கா, இதில் ஒருவேளை நம்ம இந்த பெதஸ்தா குளத்தினடையே நடந்த காரியம் ஒரு சின்ன ஒரு அனெக்டோடு தான், எபிசோடு தான். அதை விட்டு பிறகு முழுமையாக பார்ப்போம்னு சொன்னாக்கா, இந்த 3 காரியத்தை விசேஷமாக நமக்கு பதிவிக்க விரும்புகிறார். என்ன சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எல்லோரும் கூட அவர் தேவனுடைய மனிதன் சொல்லியும், என்னுடைய பிள்ளை என்று சொல்லியும், அவரும் தேவன் உண்டாக்கணும்னு சொல்லியும் அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவரை கிறிஸ்டியஸ் பண்ணுறாங்க. இப்படி கிறிஸ்டியஸ் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்தும்படியாக தன்னை குறித்து தானே சாட்சி சொல்லவில்லை. முதலாவது என்னை சாட்சி சொன்னவன் யோனாஸ் நானகர். அதை நீங்கள் எல்லோரும் நம்பவில்லை, சிலர் நம்பினார்கள், சிலர் நம்பவில்லை. ஆனால் அநேக நியாயசாஸ்திரிகளும் அந்த பரிசேயரும் நம்பவில்லை என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அடுத்தபடியாக, அட்லீஸ்ட் என் கிரியை நிமித்தமாக நம்புங்கள். ஏன்னா இந்த மாதிரி கிரியைகளை தேவனுடைய பிள்ளையா இருக்க நான் செய்யாமல் யாரும் செய்ய முடியாது. ஐயா, அதை செஞ்சு காட்டியிருக்கேன், அது நிமித்தமாக நம்புங்கன்னு சொல்லி கேட்டார். 3வதாக வேத வசனங்கள் மோசே மூலம் வெளிப்பட்டு இருக்கிறது.
ஏசாயா மூலம் வெளிப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. அது நிமித்தமாக அதுதான் சாட்சி சொல்லுது. இயேசு கிறிஸ்து தான் இவைகளை செய்கிறார், செய்து கொண்டிருக்கார் சொல்லி சாட்சி சொல்லுது. அதையாவது நம்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். கடைசியாக சொல்றார், பிதாவை தேவனே நேரடியாக சொல்லியிருக்கிறார், அவருடைய மகனை நம்மத்தை அனுப்புவேன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதை நம்புங்க சொல்லி கேட்டிருக்கிறார். சரி, இப்போ இந்த காரியத்துக்கு வரோம்னு சொன்னாக்கா 2ஆம் வசனத்தை பார்க்குறோம். எபிரேய மொழியிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது சொல்லி போடப்பட்டிருக்குது. இந்த ஆட்டு வாசலில் ஒரு முக்கியமான காரியம். ஆட்டு வாசல்னா என்ன பார்த்தாக்கா, நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக நினைக்கிறாங்க, ஆட்டு வியாபார ஸ்தலம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆட்டு வாசல் வந்து பலி ஆடு அழைத்து செல்லும் ஒரு வாசல். அது மூலமாக தான் பலியாடு செல்லி கொண்டு இருக்கும். அந்த பலியாடு அழைத்து செல்லும் நேரத்திலே அது நிமித்தமாக அந்த எல்லாருடைய பாவங்களையும் அந்த பலியாட்டு மேல் விலகி வைக்கணும்னு சொன்ன நோக்கத்திலே அநேக பாவிகள் அந்த இடத்துக்கே அசம்பிள் பண்ணுவாங்க. விசேஷமாக வியாதிகள் அநேகர் அசம்பிள் பண்ணுவாங்க. அவள் வந்து இந்த ஆடுகள் இழுத்து செல்லப்படும் பொழுது அவள் பாவங்களை அந்த ஆட்டு மேலே வச்சிருவாங்களாம். அப்படி அவர் செய்யும்படியாக அவர்கள் தூண்டும்படியாக அங்கே நிறைய பேர் வந்து சேருவாங்க. அவளுக்காக சொல்லி அங்கே 5 மண்டபம் கட்டப்பட்டிருந்தது. 5 மண்டபம் அந்த குளத்தை சுற்றிலுமாக கட்டப்பட்டிருந்தது. அங்கே வந்து நிறைய வசதி படைத்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அங்கே ஆகார பொருட்கள் வச்சுக்கிட்டு அங்கே வர இந்த ஏழை மக்களுக்கு அதை இலவசமாக கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த ஆகாரத்தை உட்கொண்டு அங்கே வந்து அந்த மக்கள் அங்கே வந்திருப்பாங்க. அங்கே வந்து ஒரு குளம் இருந்தது. இந்த குளம் எப்படி என்ன குளம்னு சொன்னாக்கா, அந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தடவை ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, நீ போய் உன்னை சிலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லி சொன்னார். சிலோவாம் குளம் என்று சொன்னால் அந்த குளத்திலிருந்து தான் இந்த குளத்துக்கு தண்ணி வருது. அது சுகமளிக்க ஒரு குளம் என்று சொல்லி கர்த்தர் அதை நியமித்து வைத்திருக்கிறார். ஆகையால் தான் அந்த குளத்தில் போய் கழுவும்படியாக ஒரு குடனை கேட்டுக்கொண்டு சொல்லி பார்க்குறோம். பிறவி குடனை சொன்னார், அங்கே போய் கழுவுன்னு சொன்னார். அந்த குளத்தின் தண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்து சேருது. சரி, இப்போது இதில் வந்து அநேக குருடர்கள், சப்பானிகள், சூமினக்கூடியவர்கள் எல்லாம் இருக்காங்க சொல்லி போட்டிருக்குது. முக்கியமாக பார்க்கணும்னு சொன்னாக்கா, இந்த மக்கள் எல்லாரையும் நம்முடைய பாஷையில் சொன்னாக்கா மாற்றுத்திறனாளிகள். அதாவது அவளால் வந்து குருடருக்கு பார்க்க முடியாது, கேட்க முடியும். சப்பானிகளுக்கு நடக்க முடியாது, ஆனால் கேட்க முடியும், பார்க்கவும் முடியும். இப்படி பலவிதமான உறுப்புகளிலே குறைகள் இருக்க மக்கள் இருக்காங்க. இந்த குறைகள் மத்தியிலே ஒருத்தர் இருக்கார். அவர் யாருனாக்கா, இந்த பெரும்பாடு இந்த மன்னிக்கவும் இந்த வியாதியஸ்தனான மனிதன். அதாவது பக்கவாதத்தால் எழுகவும் முடியாது, உட்காரவும் முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. இப்படி ஒரு நிலையில் ஒரு மனுஷன் இருக்கிறத நான் பார்க்குறோம். அவன் வந்து மாற்றுத்திறன் சொல்ல முடியாது, அவனுக்கு எந்த திறனும் கிடையாது. திறனற்ற ஒரு மனுஷனாக கூட அங்கே இருந்தான். அவனும் அங்கே படுத்துருந்தான். இப்போது எதுக்காக அங்கே படுத்தோம்னாக்கா, அவங்க நம்ம நம்பிக்கை வந்து தேவதூதன் வந்து அப்பப்பொழுது வந்து அந்த குளத்தை கலக்குவான். கலக்கும் பொழுது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் வந்து பல விதங்களில் தூதர்களை வைத்து பணி செய்திருக்கிறார் என்பதை வேதத்தில் பார்த்துருக்கிறோம். தூதர்களை வைத்து அவர் ஆதாமோடு பேசியிருக்கிறார். தூதர்களை வைத்து அவர் பல கிதியோனோடு பேசியிருக்கிறார், கிதியோனுடைய பெற்றோரோடு பேசியிருக்கிறார். இப்படி பல இடங்கள் பார்த்தோம்னாக்கா சிம்சோனுடைய பெற்றோடு பேசியிருக்கிறார். இப்படி பல இடங்கள் பார்த்தோம்னாக்கா கர்த்தர் தேவதூதர்களை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூதன், அவருக்கு நம்ம பைபிளில் போடவிட்டாலும் இந்த தள்ளுபடி ஆகத்தை போட்டிருக்கு ரஃபேல் என்று பெயர். ரஃபேல் என்ற பெயர் என்ற படித்த மகனுக்கு வந்து ரஃபேல் என்ற அந்த தேவதூதனுக்கு வந்து சுகமளிக்கும் வல்லமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகிய அந்த ரஃபேல் தூதன் வந்து இந்த குளத்தில் போய் கலக்குவாரான். கலக்கிற வேளையிலே அந்த இடத்துல ஒரு சஞ்சலம் உண்டாகும். இந்த கொந்தளிப்பு இருந்தால்தான் அந்த இடத்துல சஞ்சலிப்பு உண்டாகும். சஞ்சலம் உண்டாகும் பொழுது தான் அங்கே வந்து மக்கள் போய் அதில் குடிக்க யார் போய் இறங்குறாங்களோ அவங்களுக்கு முதல்ல சுகம் கிடைக்கும் சொல்லி அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. இப்போது இதில் ஒரு பாடம் படிக்க வேண்டியிருக்கிறது. இந்த குளம் வந்து அந்த சலசலப்பு இல்லாத பட்சத்திலே அதனால் பயன் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சலசலப்பு வரும் பொழுது இறங்குகிற மனுக்கு சுகம் கிடைக்கிறதுன்னு பார்க்குறோம்.
இப்போ இந்த குளத்துலேருந்து என்ன பாடம் படிக்கணும்னு சொன்னாக்கா, ஆவியானுடைய சலசலப்பு நமக்கு தேவை, அசைவோடுறது நமக்கு தேவை. நாம் ஊழியம் செய்கிறோம், எத்தனையோ ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊழியத்திலே நமக்கு முக்கியமாக தேவையான காரியம்னு சொன்னாக்கா, நமக்கு ஆவியானுடைய அபிஷேகமும் அவருடைய சலசலப்பும் தேவை. அவர் ஆதியிலே தண்ணீருமே அசைவாடி கொண்டு வந்தார். அசைவாடுகிற தேவனாகி கர்த்தர் அவர் நம்மத்தில் அசைவாட வேண்டும், நம் ஊழியத்தில் அசைவாட வேண்டும், நம் வார்த்தையில் அசைவாட வேண்டும், நம்முடைய நம்பிக்கையில் அசைவாட, நம்ம ஜபத்தில் அசைவாட வேண்டும். அசைவாடும் பொழுது மாத்திரம்தான் நம்மால் மற்றவர்களுக்கு பயன் கிடைக்கும். இந்த குளத்தை போல் நம்மால் மற்றவர் சுகம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகிய நமக்கு அப்படிப்பட்ட வரத்தை கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா, அடுத்த வசனத்தை பார்க்கும்பொழுது, அந்த மண்டபத்தில் 38 வருஷம் வியாதி கொண்டு வந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். அந்த மனுஷன் பற்றி பார்த்தோம்னாக்கா, முதலாவது காரியம் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அது என்ன விசுவாசம்? தேவதூதன் கலக்குவார், அந்த கலக்க வேலையை நான் எப்படியாவது அங்கே போய் விடுவேன். நல்லா யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. குருடருக்கு யாராவது சலசலப்பு இருக்கும்பொழுது ஒரு சத்தம் கேட்கும், உடனே ஓடி போய் விழுந்துடலாம். அந்த நம்பிக்கையெல்லாம் அவர் இருக்கிறார். முடமானவர்களும் சோம்பி போன கைகளும் இவங்கெல்லாம் கூட எப்படி நம்ம போய் சேர்ந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. ஆனால் இந்த மனுஷனுக்கு தன்னால் எழும்பவே முடியாது. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த மண்டபத்தில் எத்தனையோ தூண்கள் இருக்குது. அந்த தூண்களை சில பேர் சாஞ்சி உட்காந்துருந்துருக்கலாம். இவன் சாஞ்சி என்ன உட்கார கூட முடியல. ஒரு படுக்கை கொண்டாந்து வீட்டார் கொண்டாந்து வச்சுட்டாங்க. நீ படுத்துக்கப்பா, எப்படியாவது முடிஞ்சா நீ எப்படியே திரும்பி அந்த இடத்துல போய் சாஞ்சிக்க, விழுந்துரு, அந்த நேரத்தில் அந்த குளத்தில் விழுந்து சொல்லியிருக்காரு. ஆகையால் அவன் கரையோரமாக அவனை படுக்க வச்சுருக்காங்க, படுத்துருக்கான். அவனால் அசைய முடியாது. ஆனால் நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தான். விசுவாசம், பெரிய விசுவாசம். இதில் 32 வருடங்கள் சொல்லி போட்டிருக்கு. அவன் 32 வருஷங்களும் வியாதியோடு இங்கே உட்கார்ந்துருந்தானா, இல்லை எந்த வயசில் அவன் உட்கார்ந்து போடப்படலை. கட்டாயமாக 32 ஆண்டுகள் இருக்கான்னு சொன்னாக்கா ரெக்கார்டு அது. 32 ஆண்டுகளும் அவன் விசுவாசத்தோடே காத்திருந்தான். அப்போது ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண்டில் ஒரு வருஷத்துக்கு இருக்கான்னு சொல்லப்படலை. சில சமயம் போட்டிருக்கு. அந்த சில சமயம் ஒரு வேளை ஒரு வருஷத்தில் 4 மணி நேரம் இருக்கலாம், 5 மணி நேரம் இருக்கலாம், சொல்ல முடியாது. எப்பொழுதெல்லாம் அந்த சலசலப்பு வருமோ அப்பொழுதெல்லாம் மக்கள் போய் இறங்கி விழுந்துருவாங்க. இவனால் உழ முடியவில்லை. ஸோ 38 ஆண்டுகள் ஏமாற்றங்கள் மாத்திரம் சம்பாதித்திருந்தார். 38 தடவை சம்பாதித்த ஒரு ஏமாற்றம் வகையில் 50 தடவை இருக்கலாம், நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனால் அவன் மிகுந்த விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட காத்திருந்தான் சொல்லி பார்க்குறோம். காத்திருப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் 95 ஆண்டுகள் காத்திருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். மோசே 40 ஆண்டுகள் காத்திருந்தான், அழைப்பின் பிறகு 40 ஆண்டுகள் காத்திருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார் சொல்லி பார்க்குறோம். ஆபகுக்கு 2:3 பார்க்குறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் அனுப்ப வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதை காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அருமையான சகோதர சகோதரியே, நாளிலே நீங்கள் ஒருவேளை ஏதாவது காரியத்திற்காக காத்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கலாம். வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லிட்டார். குழந்தை பாக்கியம் உண்டு உன் பிள்ளைகளுக்கு, உன் பேர பிள்ளைகள் சொல்லி கர்த்தர் அந்த வாக்குறுதி கொடுத்துட்டார். திருமணக்காரன் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் வாக்குறுதி கொடுத்துட்டார். அதுக்கு வாக்குறுதி பண்ணி தேவன் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. ஆனால் நம்ம பல வேளையில் காத்திருப்பதற்கு சஞ்சலப்படுகிறோம், அவதிப்படுகிறோம். இந்த 38 ஆண்டுகளாக இந்த மனுஷன் பல முறை இந்த தேவதூதன் அந்த குளத்தை அசைத்தாலும் கூட, அவனை போக முடியாவிட்டாலும் கூட, அடுத்த முறை பார்ப்போம் சொல்லி 32 ஆண்டுகளாகவும் படுத்திருந்தானா. அது எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். அவ்வளோ பெரிய விசுவாசியாக இந்த இடத்துல நம்ம இந்த மனிதர் பார்க்குறோம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் ஒரு வேளை இதற்கும் காலத்தை வைத்திருக்கிறார், காலத்தை குறித்து வைத்திருக்கிறார், தரிசனத்தை குறித்து வைத்திருக்கிறார். இந்த நேரம் வரும் என்று நாம் காத்திருக்க நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறது. ஆகையால் காத்திருக்க வேண்டியவள் நமக்கு கதை எதிர்பார்த்தார். அடுத்தபடியாக பார்ப்போம்னாக்கா 6ஆம் வசனத்தில், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த கேள்வி ஒருவேளை நம்ம செயலில் பார்த்தோம்னாக்கா அது ஒரு ஏளனமான கேள்வியாக இருக்கும். இத்தனை பேரும் வந்திருக்காங்க, எல்லாம் படுத்திருக்காங்க, எத்தனை வியாசம் இருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க? சொஸ்தமாக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியல் தான் வந்திருக்காங்களே தவிர
நேரப்போக்கு வந்து உட்காரலாங்க. ஆனால் இயேசு அந்த மனிதனை கேட்குற காரியம் என்ன? சொஸ்தமாக வேண்டியவர் விரும்புகிறாயா? இதில் முக்கியமான அறிந்துகொள்ள காரியம் என்னன்னாக்கா, நம்முடைய நிலைமை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார், தேவனுடைய சாயலாக வந்திருக்கிறார், தேவனாகிய கர்த்தராக வந்திருக்கிறார். ஆகியால் அவருக்கு நம்முடைய தேவை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய நம்பிக்கை என்ன, விசுவாசம் என்ன என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்போ நம்ம இந்த பாட்டில் கேட்டோம், இப்போ நம்ம காண்கிற தேவன் உட்கார்ந்திருப்பதையும் எழுந்திருப்பதையும் படுத்திருப்பதையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, எதற்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு அறிந்த தேவன். ஆகையால் இந்த வேளை கூட அந்த அறிந்த தேவன் நம்மை குறித்து அவர் பார்க்கிறார், இந்த மனிதர் பார்க்கிறார். பார்த்து அவங்ககிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறாரு. இந்த கேள்வி ஏன் கேட்குறாரு? குஷ்ரோகியை பார்த்து கேட்குறாரு, நீ சுகமாக வேண்டும் விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. எதுக்கு என்ன விரும்புவான் அவன்? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்குறாரு. காலை விட்டுற மகனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏன் இந்த கேள்வி கேட்குறாரு? குஷ்ரோகியை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டாரு? குருடனை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டாரு? இங்கே இதில் இந்த 32 ஆண்டுகளுமாக வியாதிப்பட்டிருந்த மகனை பார்த்து ஏன் அந்த கேள்வி கேட்டான்னு சொன்னாக்கா, அவர் தாய் உள்ளம் படைத்த தேவன். தெலுங்கில் வந்து ஒரு ப்ராவர்ப் இருக்குது. அது ஒரு அந்த என்ன சொல்கிறதுனாக்கா, இன்றைக்கி அப்போ நம்ம குரூப்பில் வந்து சகோதரி தெலுங்கு தெரிஞ்ச சகோதரி இல்லை, அதனால கூட நான் சொல்கிறேன். அழகண்டே அம்மைனா பொப்பை பெற்றது அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னாக்கா, கேட்காம அம்மா கூட உணவு கொடுக்க மாட்டார்கள். கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு தாங்கன்னு கேட்குறோம். நீ இப்படி கேட்பேன்னு சொல்லி அம்மா காத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தாய் உள்ளம் அது. கேட்காம ஃபீட் பண்ணக்கூடாது, ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ கட்டாயமாக எப்போ அந்த குழந்தை வாயை திறந்து அம்மா எனக்கு உணவு ஆகாரம் தான் கேட்கும்னு சொல்லி காத்திருக்க போலவே இயேசு கிறிஸ்துவ நமக்காக காத்திருக்கிறார். நம்ம வாயை திறந்து கேட்கணும். இப்போ அந்த ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சுகமான விரும்புகிறாயா கேட்குறாரு. ஏன்னா நம்ம வேதத்தில் பார்த்துருக்கோம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம கேட்கல, அதான் பெற்றுக்கொள்ளவில்லை. பல வேளையில் வந்து நம்ம கேட்கல. கேட்டோம் என்றால் கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கேள்விக்காக அவர் காத்திருக்கிறார். இந்த மகனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டார். சுகமாக வேண்டும் விரும்புகிறாயா என்று கேட்டார். இப்போ அவனுக்கு அது கொடுத்த பல்லை பாருங்க, அந்த பல் வித்தியாசமாக இருக்கும். அவன் சொல்கிறான், அதுக்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி விடுதான் என்றார். உலகம் கைவிட்டு விட்டது. ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, வந்தாங்க, கொண்டு வச்சாங்க. அப்பப்போ கொஞ்சம் சோறு கொண்டு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அப்பப்போ அங்கே இருக்க நிறைய பேர் இந்த பணக்கார ஸ்திரீகள் வந்து அவங்க தர்ம காரியம் பண்ணுறாங்க, அவங்க கொடுப்பாங்க, உண்டு கொண்டு இருந்தான். ஆனால் யாருமே அந்த நேரத்திலே அவனை தள்ளிவிட ஆள் கிடையாது. ஏன்னா தள்ளி விட்டால் தான் விட முடியும். மற்றவங்களாம் ஒரு வேளை குருடன் வந்து கேட்ட உடனே அவன் ஓடி போய் எப்படி தட்டு தன்மையால் விழுந்துடலாம் சொல்லி பார்க்கலாம். மற்ற நொண்டிக்கிறவன் நொண்டி கொண்டு கூட ஓடி போய் விழுந்துடலாம். யாருமே உதவி இல்லை. இப்படி வசதி பார்க்குறேன். அங்கே இருந்த மக்கள் மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டீம்ஷிப் வச்சுக்கலாம். அதான் ஒரு குருடன் வந்து சொல்லலாம், எப்பா அப்படி ஒரு வேளை இந்த சத்தம் கேட்ட உடனே நீ ரெடி ஆயிடு, நான் உன்னை தள்ளி விட்டுறேன். நீ சுகமான பிறகு நீ உட்காந்து என் கூட உட்காந்துரு, அடுத்த முறை இந்த தேவை சொல்லும் பொழுது நீ என்ன தள்ளி விட்டுரு. அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். அது கூட யாருமே தயாராக இல்லை. அந்த பார்ட்னர்ஷிப்பை கூட எந்த ஒரு மனிதனும் தயாராக இல்லை. உறவினர்கள் தயாராக இல்லை. ஒருவரும் அவனை கொண்டு போய் அந்த தண்ணீர் இறக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அதுதான் அவன் நிலைமை, அதுதான் அவன் கவலை. அவனுக்கு தெரியாது கூப்பிடுறது யாருன்னு சொல்லிட்டு. அவனை விருப்பம் எல்லாம் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணுமே. ஐயா நீங்கள் என்ன கேட்குறீங்களே சுகமானு சொல்லிட்டு, ஆமாம் ஐயா ஆசை இருக்குது, நீ வேணால் பக்கத்தில் உட்காந்துக்கும், அடுத்த மாதிரி தூதரங்களை கலக்கும் பொழுது நீங்கள் தள்ளி விடும் சொல்லி கேட்கலான்ற எண்ணத்தில் அவன் சொல்கிறான். யாருமே ஹெல்ப் பண்ணலையா, எப்படியா நான் போய் அங்கே விட முடியும் அப்படின்னு கேட்குறான்.
சங்கீதம் 142:4 பார்க்குறோம். வலதுபுறமாய் கண்ணோக்கிற பாரும் நரியார் ஒருவரும் இல்லை, அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, ஆத்மாவை விசாரிப்பு ஒருவரும் இல்லை. ஒருத்தரும் கிடையாது. போட்டி போட்டு போகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் விட்டு கொடுத்து முதல் நீ போப்பா, நீ சுகம் பெற்றுக்கொள், பிறகு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தியாகம் பண்ணக்கூடிய மக்கள் யாருமே இல்லை. அதுதான் இந்த உலகத்தின் காரியம். இதை நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய காரியம் அப்படிதான். அநேக வழிகளில் நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம ஆதாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம யாக்கோபா இருக்கோம். யாக்கோபா என்ன பண்ணுறான்? தான் ஆதாயம் பெற்றுக்கொள்ள வேணும். அதான் நினச்சிட்டு இருந்தான். இஸ்ரவேல் மார்க்கு முன்பதாக யாக்கோபா இருந்தான். நீங்கள் நானும் யாக்கோபா தான் இப்போ இருக்கோம். நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கணும், நம்ம யாக்கோபா இருக்க முடியாது எதிர்பார்க்கவில்லை. உன் பெயரை இனி இஸ்ரவேல் மாற்றப் போகிறேன், தேவனுடைய பிள்ளை என்று மாற்றப் போகிறேன் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு நமக்குள் வைத்திருக்கிறார். நம்ம மாறி இருக்கோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். யாக்கோபாக இருக்கிறோம். மற்றவர்களை எப்படி ஏமாற்றி நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா 8ஆம் வசனத்தில் இயேசுவை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்றார். இப்போ அந்த மகனை பார்த்து எழுந்திருக்க முடியாத மகனை பார்த்து சொல்றாரு, எழுந்திரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடைன்னு சொல்றாரு. இது வித்தியாசமான அணுகுமுறை. இவர் திருமண வாழ்க்கை பார்த்து என்ன சொல்றாரு? நீ எழுந்து உன் படுக்கை நடந்தேன்னு சொன்னாரு. அங்க என்ன சொன்னாரு? நடன்னு சொல்லல, நீ வீட்டுக்கு போ. திருமார்காரனுக்கு நீ வீட்டுக்கு போ, இவனை நடான்னு சொன்னார். எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அங்கே திமிர்வாதக்காரன் ரொம்ப கஷ்டப்பட்டு கூரையை பிச்சுட்டு உள்ளே இறக்குனாங்க. ஸோ இப்போ நீ செய்ய வேண்டியது, உன் வீட்டாருக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு உன்னை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்களே, அவங்களுக்கு சாட்சியாக இருக்குன்னு சொன்னாக்கா நேராக வீட்டுக்கு போ. இவனை பொறுத்தவரை நீ ஆலயத்தில் இருக்கிறாய், தேவாலயத்தில் இருக்கிறார். ஐயா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சாட்சி சொல்லணும். அதுக்காக நீ என்ன பண்ணு? எழுந்து நடன்னு சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நடைன்னு சொல்கிறது வேறு, வீட்டுக்கு போயின்னு சொல்கிறது வேறு, ஒரே காரியம்தான். ஆனால் இதை முக்கியமாக பார்த்தோம்னாக்கா அவருடைய செய்கையில் ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் தெரியுமா? பாவத்தின்மை அதிகாரம் இயேசுக்கு இருந்தது என்பதை நாம் திருநோக்கில் பார்க்கிறோம். அங்கே அவனை சுகப்படுத்தினார். பிறகு சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவன் சுகப்படுத்தலை, அது முன்னாடி சொல்கிறாரு பாவம், அதுதான் உன்னுடைய கட்டு, அதுதான் கட்டை பிரித்து விட்டார், பிறகு நடைன்னு சொன்னார். இந்த இடத்துல இந்த பெதஸ்தா நோயாளி படுக்கையிலே படுத்திருக்கிறான். படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பது நியாயப்பானபடியாக, அந்த ஓய்வு நாளுக்கு கடமையின்படியாக அது குற்றம். ஆனால் அந்த குற்றத்துக்கு மிகைப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்தும்படியாக இவ்விதமாக செய்கிறேன்னு பார்க்கிறோம். குஷ்டரோகியை பொறுத்தவரை நியாயப்பிரமாணத்தில் நீ போய் இவ்விதமாக உன்னுடைய குஷ்டரோகி என்று டிக்ளேர் பண்ண அந்த மோசடி ஆனப்படி டிக்ளேர் பண்ணப்பட்ட அந்த ஆசிரியர்கிட்ட போய் நீ உனக்கு காண்பி, அவன் உனக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவருடைய காரியம் வித்தியாசமானது. அவர் இந்த இடத்துல முக்கியமாக செய்கிற இது முதலே தெரியும் அவருக்கு, இப்படி தான் செய்ய போகிறோம், செஞ்சோம்னாக்கா என்ன ஆக போகுது, இந்த ஓய்வு நாளில் போய் இந்த மனுஷனை படுக்கை நடக்க சொல்கிறோமே, அது ஓய்வு நாளுடைய ஆசரிப்பு ஆசாரியர் மக்களுக்கு விரோதமான காரியம் அறிந்திருந்தார். ஆனாலும் செஞ்சார். ஏன் சொன்னார்னாக்கா, அவருக்கு அந்த ஓய்வு நாளைக்குரிய கலாச்சாரத்தை குறித்து நீங்கள் உணர்ந்து கொள்ளணுன்ற ஒரு எண்ணத்தை சொன்னார். நல்லா யோசித்து பாருங்க, யோசுவா 7 நாள் எரிகோ பட்டணம் சுற்றினான்னு பார்த்தோம். 7 நாள் நடந்து சென்றான். அவன் அந்த கோஷமிட்டு சொல்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 7 நாளில் ஒரு நாள் கட்டாயமாக ஓய்வு நாளாக இருக்க முடியும். இப்போது ஓய்வு நாள் ஆசரிப்பை மீறிய குற்றம் யோசுவா முதலாவது செய்திருக்கிறார். இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போது இந்த இந்த வியாதியஸ்தன் இந்த சுகமான உடனே தன் படுக்கை எடுத்து நடப்பது குற்றம் சொல்லி அவர்கள் காட்டுகிறார்கள். இப்போது இன்னும் முக்கியமான இதை பார்த்து போவோம், டைம் ஜாஸ்தியாக இல்லை. இந்த மனுஷன் படுக்கையில் பிணைக்கப்பட்டு படுத்திருந்தான். திருமணக்காரன் அதே விதமாக நான் படுக்கையில் பிணைக்கப்பட்டு, அதாவது சுட்டப்பட்டு படுத்திருந்தான். ஸோ இந்த மனுஷன் அந்த படுக்கைக்கு அடிமையாயிட்டான். ஸோ முதலாவதாக அடிமைத்தனமாக இருந்த இந்த படுக்கை உன்னை சுமக்காது, நீ அதை சுமக்க வேண்டும்.
உன்னை இதுவார நாளும் உன்னை சுமந்து கொண்டிருந்த அந்த அடிமைத்தனத்தை நீ சுமந்திருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் அதை விட்டு விடுதலை பெறும்படியாக சொல்லி கேட்டுக்கிட்டு சொல்லி பார்க்கணும். சரி, அடுத்ததாக பார்க்குறோம் 10ஆம் வசனத்தில், அதாவது யூதர்கள் குணங்கப்பட நோக்கி ஓய்வு நாளாயிற்றே படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடக்கிற நியாயம் அல்ல என்றார். அவன் அவளுக்கு பிரயுத்தரமாக, என் சொஸ்தமாக்கினவன் படுக்கை எடுத்து நடக்கிறது சொன்னார் நான் என்று சொன்னான். சொஸ்தமாக்கவன் அவனுக்கு இன்னொரு கேரக்டர் என்னன்னாக்கா, என்னை சுஸ்தமாக்கிற தேவன் ஆண்டவர் என்னை படுக்கை எடுத்து நட என்று சொன்னார். அவர் சொன்னபடி நான் செய்யணும். எழுந்து நடன்னு சொன்னார், நெஞ்சு நாஞ்சு ஓடி இருக்கலாம். எப்படி அந்த இவன் சப்பானி பேதுருவும் யோவானும் சொல்லும் பொழுது எழுந்து குதித்து ஓடினானா, அப்படி ஒன்றும் ஓடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அது யாரா பார்த்துக்க அங்கே போகட்டும், நான் சுகமாயிட்டேன் போதும், நான் போயிட்டேன்னு சொல்லி போகல. என்ன பண்ணா, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஏன்னா கீழ்ப்பிடிதல் முக்கியமாக அவன் தெரிந்து கொண்டான். என்னை குணப்படுத்தியவர் என்னை கீழ்ப்படியும்படியாக கேட்கிறாகியார் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவன் மனதை கொண்டிருந்தான். காத்திருப்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. இப்பொழுது கீழ்ப்படிந்து சொல்லி பார்க்கிறோம். 4வது முக்கியமான கேரக்டர் கீழ்ப்படிதல். சரி, இப்போ மற்றவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏப்பா நீ போயிருக்கிறான்னு சொல்லி. எப்பா நீங்களாம் சொல்லாங்க, ஓய்வு நாள் போய்ட்டு சொல்லுவீங்க, அடுத்த சொல்லி பேசுவீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னை குணப்படுத்தி அந்த ஆண்டவர், அந்த கடவுள், அந்த தேவ மனிதரானவர், அந்த தீர்க்கதரிசி உன்னுடைய படுக்கை எடுத்து நடன்னு சொன்னார். நான் அதை கீழ்ப்படுகிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது சொன்னார். அது பிறகு அவன் என்ன பண்ணுறான், நேராக தேவாலயம் போகிறான். இன்னும் முக்கியமான ஒரு கேரக்டர் இவ்வளோ நடந்த பிறகு அவன் வீட்டுக்கு ஓடலை, படுகை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சுட்டி வைக்கல. அது எங்கேயோ போய் யாருக்காரிலையோ விட்டுட்டான், எங்கே போட்டான்னு தெரியாது, அங்கே விட்டுட்டு போயிட்டான். நேராக எங்கே போனால் தேவாலயம் சென்றான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவனுடைய மெயின் எய்ம் கர்த்தரை காண வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு நன்றியுள்ள மனதோடு கூட அவன் தேவாலயம் சென்று, என்னை குணப்பது யாரும் தெரியாது, ஆனால் நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லி கர்த்தரை நோக்கி சென்றான். ஆக நாம் அதே விதமாக நாமும் கூட ஆண்டவரைக்கு நன்றி செலுத்தும்படியாக வெற்றி பெற்ற உடனே, விடுதலை பெற்ற உடனே நாம் நன்றி செலுத்த வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல நான் பார்க்குறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு வாணி கொடுத்தாரு. நீ சுகமாயிட்டாய், இனி அதிக கேடு உண்டாதபடி நீ பாவம் செய்யாத. இது பாவத்தினால தான் வந்தது, அது உண்மைதான். நீயும் புரிந்திருக்கிறாய், அறிந்திருக்கிறாய், நானும் எனக்கும் தெரியும். ஆனால் இனி போய் நீ பாவம் செய்யாத. கர்த்தருடைய பாவ மன்னிப்பு வித்தியாசமான முறையில் வரும். திருமாவூர்காரனுக்கு பார்த்தீங்கன்னா சுகம் கொடுக்கவில்லை, முதல்ல பாவம் பண்ணி கொடுத்தார், அது பிறகு சுகம் கொடுத்தாரு. விபசாரிக்கு பார்த்து தண்டிக்கப்பட வேண்டிய நேரத்தில் தடுத்து நிறுத்தி இனி போய் பாவம் செய்யலான்னு சொன்னார். இவனுக்கு அதே மாதிரி விடுதலை கொடுத்த பிறகு கர்த்தர் எந்த நேரத்தில் நமக்கு பாவனை கொடுப்பார் சொல்ல முடியாது. எந்த நேரத்தையும் கொடுக்கலாம், சுகம் கொடுக்கலாம், உங்களுக்கு முன்பதாக கொடுத்து விட்டு பிறகு நீ பாவம் செய்யான்னு சொல்லலாம். ஆகையால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தை காத்துன்னு சொன்னால் கர்த்தர் அவருடைய இது. ஆனால் அவனுடைய உச்சரிப்பு தேவை. எச்சரிப்புனாக்கா, இனி நீ பாவம் செய்யாதே, go and sin no more. அந்த ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். சரி, கடைசியாக பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் போய் என்ன பண்ணான், சாட்சி சொன்னான். சாட்சி எடுப்பது நல்ல ஊழியம்தான், ஆனால் அதே நேரத்தில் சாக்கிரதையாக பண்ணணும். அவன் அந்த இடத்துல தெரியுது, இயேசு குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரியுது. அவங்ககிட்ட போய் இவர் தான் என்ன சுகப்பட்டனா சொல்லி காட்டி கொடுத்தானே பாருங்க, அது சாட்சி அல்ல. சாட்சினாக்கா நம்ம அநேக நேரங்களில் சாட்சியை தப்பு பண்ணுறோம். நம்ம பண்ணுற சாட்சி நிமித்தமாக தேவ மனிதரை காட்டி கொடுத்து விடுகிறோம். பல வேளைகளில் அவங்களுக்கு இடையூறு பண்ணிடுறோம். இயேசுடைய ஊழியத்தை பார்த்தோம்னாக்கா அநேக நேரங்களில் இதை பார்த்துருக்கோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே குஷ்டரோகியை பார்த்து சொல்கிறாரு, தேவன் உனக்கு செய்தவர்களை எல்லாம் அறிவி, வீட்டுக்கு போய் அறிவின்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக இன்னொரு குஷ்டரோகி சுகப்பட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, நீ ஒருவருக்கும் சொல்லாமலே எச்சரிக்கையாயிரு, ஆனாலும் நீ போய் ஆசாரியனுக்கு அறிவி. நீ என்ன செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கர்த்தர் கொடுக்குறார். உன்னை விடுதலை பண்ண பிறகு, பாவமன்னிப்பு கொடுத்த பிறகு, சுகமாக்கிய பிறகு கர்த்தர் நீ என்ன செய்யணும்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு செய்யணுமே சாட்சி சொல்லணுமே தவிர கண்மூடித்தனமாக சாட்சி சொல்லக்கூடாது. அவர் சொன்ன நிமித்தமாக தான் ஆண்டவர் ஊழியத்தை தடைப்படுது.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஹ், அஹ், லூக்கா 8:30 பார்க்குறோம். தேவன் அவங்க செய்தவர்களை எல்லாம் அறிவி என்று சொல்லி வீட்டுக்கு சொல்லி அவன் அனுப்பிவிட்டார். அந்த அவன் போய் இயேசு செய்த எல்லாவற்றையும் பட்டணத்தில் பிரசங்கித்தான். பிரசங்கிக்கும்படியாக அவனுக்கு இந்த பேய் பிடித்த மனிதனுக்கு பெருஷம் கொடுத்தார், விசுவாசப்படுத்த கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல அவர் பெருஷம் கொடுக்கல. ஆனால் இவன் என்ன போயிட்டான், அந்த இடத்துல அறிவித்தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஊழியத்தை செய்யும் பொழுது அதிகமாக கவனிக்க வேண்டியது, கர்த்தர் சொன்ன எச்சரிக்கையை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். சரி, நேரம் இல்லாத மாதிரி இந்த ஒழுக்க நம்ம போகலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிருபை தேவனே, இந்த வியாதியஸ்தன் 38 ஆண்டுகளாக வியாதியஸ்தனாக இருந்து பெலஸ்தாவிலே பிடிப்பட்ட மகனுக்காக நாங்கள் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மகன் வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்ட காரியங்களை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் விடாப்பிடியாக விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். எத்தனை ஏமாற்றம் வந்தாலும் விசுவாசத்தை உணர்ந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே காத்திருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே அநேக ஆண்டுகளாக நிறைவேறலில் காத்திருக்கலாம் சுவாமி. ஆனால் இந்த வேளை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே கர்த்தர் கட்டாயமாக காத்திருக்க மகனுக்கு இப்படி தரவா நம்பிக்கையோடு காத்திருந்து வெற்றி பெற கற்று கிருபைத்தார். இது மாத்திரமல்ல ஆண்டவரின் மகத்தான கிருபைத்துவ தேவனே, நாங்கள் ஜெபிக்கிறோம், அநேக ஜெபித்திருக்கோம். அப்படியே இப்போ கூட ஜெபத்தில் கொண்டே இருக்கிறோம். ஜெபம் கேட்கப்படும், இந்த நம்பிக்கை வேணும். நான் எதை கேட்ட தலைவன் சொல்ல தேவன் அவராக கட்ட தலைவன் சொல்ல நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை விசுவாசத்தை இதை கேட்க எல்லாம் கொடுத்து ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கவும் வெற்றி பெறவும் கற்று கிருபித்தாரும். அர்ப்பணுக்கும் பொறுத்துக்கணும், எல்லாத்தையும் உண்மையை ஈர்த்துக்கணும். மேசுவாங்க ஆமேன் கற்று. சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவருடைய மகன் மருமகள் ரோஷினி நவீன் லாம் அவருடைய திருமண நாள். ஐயா, அவளுக்காக நாம் அவளை வாழ்த்துக்கிறோம், இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். இந்த வேலை கூட அவளுக்காக சகோதரி ஹேமா அருளாஜ் அவர்கள் நன்றி சொல்லி வைப்பார்கள். நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் மிகுந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இன்னும் ஒரு ஆண்டை நீர் கூட்டி கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, திருமண வாழ்வில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பல நன்மைகளை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல இந்த நாள்ல நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே ஆன்லைன் ஜெப குரூப்ல இருந்து நாங்க உங்க அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால வாழ்ந்திருப்பார்களாக என்று வாழ்த்துகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல புதிய கிருபைகளை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். மகள் ரோஷினியும் தகப்பனே நவீனையும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை வாழ்ந்திருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரை உமக்கு பிரியமா ஆண்டவரை ஒரு ஜெபிக்கிற தாயுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நிறைவை அனுபவிக்கும்படியா கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய அற்புத கரம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. குறைவில்லாத நிறைவு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு ஆண்டவரே அவர்கள் தொடங்கி இருக்கிற இந்த நாளில் இருந்து ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள், விருப்பங்கள், வாஞ்சுகள் எல்லாவற்றையும் என் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்ப வாழ்வின் எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே அனுபவித்து பெருகவே பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க உங்க வார்த்தையில சொல்லி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளின் மீது வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விட்டோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் உங்களுடைய தாயார் ஆண்டவரே இசப்பா யாரையோ பார்க்க வேண்டும் என்று சொன்னதுனால ஆன்லைன் பிரேயர்ல அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லி ஆண்டவரே ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க தகப்பனே. ஆனாலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த அன்பின் இருதயத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசாரிக்கிற அந்த அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்க கேட்ட செய்தியின்படி தகப்பனே விசுவாசத்துல தகப்பனே இன்னும் உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் திரும்பவும் ஆண்டவரே அவினையும் ஆண்டவரே ரோஷினியும் உடைக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களை பெருகவே பெருக பண்ணி ஆண்டவரே வாழ்ந்திருக்க செய்வதற்காய் உமக்கு நன்றி. ஏசு கிறிஸ்து நம் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆண்டவரே உங்க குறைவுகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே உங்க முகத்தில் உள்ள கண்ணீர் எல்லாம் துடைக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்மாலே மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. அப்பா தோல்வி எல்லாம் ஜெயமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா அப்பா உங்க காத்திருக்குதலை பூரணப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு. அது தாமதித்தாலும் நிச்சயம் வரும் என்று சொல்லி இருக்கிறபடியே அப்பா கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் கர்த்தர் ஆண்டவரே அதிசயங்களை நடப்பிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளில் முக்கியமாக திருச்சபைக்காக ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளின் ஆண்டவரே திரு ஆராதனைகளுக்காக ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு இருக்கிறீரையா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளிலும் ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஆண்டவரே வேதவசனத்துக்கு பயந்து எல்லாரும் நடுங்குகிறவர்களாக அப்பா அப்படியாக நடுங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்கப்பா. அப்பா திருச்சபை ஆண்டவரே உயிர்ப்பீங்கப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே நாம மகிமை அடையட்டும். அப்படியே எங்க தேசத்துக்கும் கர்த்தரை இறங்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளோடு தேர்தல் நிறைவு பெற்றிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயங்களுடைய கண்கள் அதிசயப்பட்டு பொறிக்க முடியா, எங்களுடைய இருதயம் மக்களை கழி கூற முடியாய் தேவன் செய்ய போகிற உடைய உன்னத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வரும் நாட்களிலே எங்களை சாட்சிகளாய் சவால்களாய் நிறுத்த போகிறவருடைய தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா, விருத்தியடைய செய்யுங்கப்பா ஆண்டவரே. என்னென்ன விரும்புகிறாங்களோ ஆண்டவரே இது யூடியூப்ல போட்டு இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டும், பயன்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் விரும்புகிற விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. கிருபையாய் ஆண்டவரே ஊழியத்தின் ஆண்டவரே விருத்தியை உண்டாக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். இந்த ஊழியம் தடையின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. இன்டர்நெட்ல எல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடாதுப்பா அப்பா. எந்த தடையும் வந்து விடக்கூடாதுப்பா. தயவாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வழி நடத்தும் மீண்டுமாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நீங்க பிரசன்னராயிருந்து இந்த நாளின் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கூடி வந்த எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எல்லாருடைய ஆத்துமாக்களும் உமக்குள் வாழ்ந்திருக்கிறது போல அப்பா அவங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அவங்க வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதிக்கனமாயும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக கொண்டிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வந்த யாருக்கும் இயேசு நாமத்தால் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இதனால கூட நம்ம தொடர்ந்து வரப்போகிறதான செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரத்திலே முதல் ஜெப நாளிலே சகோதரி ஹேமாவதி அவர்கள் நம்மளோட கூட யோபுக்கு அறிமுகமானவர்கள். யோபு கடைசியிலே வந்து பார்த்தோம்னாக்கா அவர் ஐஸ்வர்யானார். ஐஸ்வர்யன் ஆவதற்கு அவருடைய நண்பர்கள் அதிகமாக வந்து உதவி பண்ணாங்க. அவங்களை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரும் வாங்க வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம்.